எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஈரல் பெரட்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் ஈரல் எடுத்திருக்கேன். ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இதுக்கு மசாலா சீரகம், சோம்பு, மிளகு. சீரகம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. மிளகு, சோம்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ இடித்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இடித்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாத்திரத்தில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா வந்து பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு தாளிக்கிறதுக்கு. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா காயட்டும். காஞ்சோன்னா இப்போது வெங்காயம், கருவேப்பிலை, எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஈரல் பரட்டல் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி. நான் வந்து லவங்க இலை சேர்க்க மறந்துட்டேன். அதனால் நான் இப்போது ஒரு லவங்க இலை சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் வந்து தாளிக்கும் போதே இந்த லவங்க இலையை நீங்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுவும் நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஈரலை சேர்த்துக்கிறேன். ஈரல் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஏன்னா ஈரலில் வந்து பச்சை வாடை வரும். அது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்காது. அதனால் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்களுக்கெல்லாம் இரும்பு சத்து இது. பெரியவங்களும் சாப்பிட்லான்னு ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. இதோட மஞ்சள், உப்பு நல்லா கிளறிக்கோங்க. இதில் நான் இப்போ ஆச்சி மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கி நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றாச்சு. இது நல்லா வேகணும். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வெந்துடுச்சு. நல்லா நல்லா சுண்டி வந்துருச்சு. நான் இடையிலலாம் கிளறி விட்டுக்கிட்டேன். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கடைசியாக இந்த இடித்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் சாப்பிடுங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஈரல் பரட்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.